வணக்கம் நண்பர்களே. 2025ஆம் வருடம் ராகு கேது பெயர்ச்சி ராசி பலன்கள். ஜோதிடத்தின் ஆரம்ப காலகட்டங்களில் இந்த ராகு கேது பெயர்ச்சி அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. காரணம், ஜோதிடத்தினுடைய ஆரம்ப காலகட்டங்களில் இந்த ராகு கேது அப்படிங்கிற கிரகங்களே கிடையாது. சூரியன் முதல் சனி வரைக்கும் 7 கிரகங்கள் தான் இருக்கும். நவ கிரகங்கள் அப்படிங்கிறது ஆரம்ப காலகட்டங்களில் இடம் பெறலாம். பிற்காலத்தில் இந்த ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது சேர்க்கப்படுது. ஏன்னா ராகு கேது அப்படிங்கிறது உண்மையான கிரகங்கிறது கிடையாது. அது ஒரு பருப்பொருள் கிடையாது. அது வெறும் நிழல் கதிர்களாக பூமியுடைய இரு பக்கங்களில் இருந்ததுனால அதை பெருசாக எடுத்துக்கல. ஆனால் இந்த அஸ்ட்ராலஜி கால்குலேஷன்ஸ்னு வரும்பொழுது நிறைய விஷயங்கள் இந்த கதிர்களாலும் மாற்றங்கள் வர்றதை உணர ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ராகு கேதுக்களை சாயா கிரகங்கள், அதாவது நிழல் கிரகங்கள். சாயா அப்படின்னா நிழல், மாயை அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த ராகு கேதுக்களை சாயா கிரகங்கள் அப்படின்னு ஜோதிடத்தில் இணைச்சாங்க. ஒரு நிழல்களாக இருந்தாலும் கூட ஜோதிடத்தில் இடம்பெறக்கூடிய அளவுக்கு, அதாவது கிரகம்னு ஒரு அந்தஸ்தை கொடுத்து இடம்பெறக்கூடிய வகையில் இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து வச்சுருக்காங்க. அப்படிங்கும் பொழுது இந்த ராகு கேதுக்களுடைய வலிமை எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த ராகு கேதுக்களுடைய தாக்கங்கள், மாற்றங்கள் அப்படிங்கிறது வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத அளவுக்கு இருக்குது. ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான அரிதான விஷயங்களுக்கு காரணக்கர்த்தாவாக இந்த ராகு கேதுக்கள் தான் இருக்காங்க. ஆக்சுவலாக மனிதர்களுடைய வாழ்க்கையே வெறும் மாயை தான் அப்படிங்கிறது சித்தர்கள் கோட்பாடு. அப்போ அந்த மாயையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த மாயா கிரகங்களும் அத்தியாவசியமாக இருக்குது. அதனால் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு கேது பயிற்சிகள் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒன்று. மற்ற கிரகங்களால் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஒரு நல்ல மாற்றங்கள் வருதோ இல்லையோ, ஆனால் ராகு கேதுக்களால் வாழ்க்கையில் மாற்றங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். அது நல்லதோ கெட்டதோ ஏதோ ஒரு வகையில் அதனுடைய ஸ்தானங்களுக்கு தகுந்த மாதிரி அது ஒரு மாற்றத்தை அந்த இடத்துல ஏற்படுத்திட்டு போகும். ஏன்னா ராகு கேதுக்களுக்கு சொந்த வீடுகள் அப்படிங்கிறது கிடையாது. எந்த ராசியில் இருக்கோ அதையே சொந்த வீடாக அதை மாற்றிக்கும். அதனாலே அதன் முழு தாக்கம் அப்படிங்கிறது எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். மற்ற கிரகங்கள் ஆட்சி, உச்சம், நட்பு, பகை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்து தான் பலன்கள் கொடுக்கும். அப்படின்னா ராகு கேதுக்களை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே பலன்கள் ஒரே மாதிரி தான் இருந்துக்கிட்டு இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இருக்கிற இடத்துல என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும். அதனால் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் அது மட்டும் இல்லை, வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய பயிற்சிகளில் இந்த ராகு கேது பயிற்சியும் இருக்குது. ஏன்னா குரு ஒரு வருட காலம் ஒரு ராசியில் சஞ்சாரம் செய்யும். சனி 2.5 வருட காலங்கள் ஒரு ராசியில் சஞ்சாரம் செய்யும். இது ரெண்டுக்கும் மத்திய பகுதியில் 1.5 வருட காலம் 18 மாதங்களுக்கு இந்த ராகு கேதுனுடைய சஞ்சாரம் ஒரு ராசியில் இருக்கும். ஸோ ஒரு ராசியில் அதிக நாட்கள் இருக்கக்கூடிய கிரகங்கள் அதனுடைய தாக்கத்தை அதிக நாட்களுக்கு ஏற்படுத்தும். அப்போ அதனுடைய மாற்றங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுல இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது முக்கியமாக பார்க்கப்படுது. ஆனால் இந்த 2025ஆம் வருடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருட கிரகங்களுடைய பயிற்சிகள் அனைத்துமே இருக்குது. குரு பயிற்சியும் இருக்குது, சனி பயிற்சியும் இருக்குது, ராகு கேது பயிற்சியும் இருக்குது. ஸோ இந்த 2025ஆம் வருடம் கண்டிப்பாக அனைவரோட வாழ்க்கையும் ஒரு மறக்க முடியாத நிகழ்வுகள் அப்படின்னு கண்டிப்பாக இருக்கும். அது நல்லதோ கெட்டதோ அவங்களுடைய ஜாதகப்படி இருக்கும். ஆனால் ஆல்ரெடி இந்த 2025ஆம் வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் வீடியோ போட்டிருந்தோம். ஆக்சுவலாக அது சொன்ன மாதிரி தான் நிறைய விஷயங்கள் இப்போதைய நடுப்பில் நடந்துக்கிட்டு இருக்குது. அது பார்க்காதவங்க வேணால் செக் பண்ணி பாருங்கள். உலகச் சூழல்கள் எப்படி இருக்கும், மனிதர்களோட வாழ்க்கை நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கிளியராகவே சொல்லியிருந்தேன். பார்க்காதவங்க ஒரு தடவை வேணால் செக் பண்ணி பாருங்கள், சேனல் பேஜில் இருக்கும். ஸோ இங்கே இந்த ராகு கேதுக்கள் ராசி ரீதியாக என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வருது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த வகையில் உங்கள் ராசிக்கு என்ன பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கன்னி ராசி. கன்னி ராசிக்கு இது வரைக்கும் ஜென்மத்தில் கேதுவும் 7ஆம் இடத்துல ராகுவும் சஞ்சரித்து வந்தது. இனி உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு ராகுவும் 12ஆம் இடத்துல கேது அடுத்த 18 மாதங்களுக்கு சஞ்சாரம் செய்துட்டு வரும்.
பொதுவாக இந்த ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசிக்காரர்களுக்கு எதுவும் செய்யாது அப்படின்னு சொல்லலாம். அதாவது எதுவும் செய்யாதுன்னா எதுவுமே செய்யாது, எல்லாம் கிணத்துல போட்ட கல் மாதிரி சும்மா கிடக்கும். அதாவது நம்ம ஒரு இடத்துக்கு வேகமாக போகணும் அப்படின்னு நினைக்கிறோம், ஆனால் திடீர்னு குறுக்க ஒரு ஆள் வந்து நின்றுக்கிறாங்க, ரொம்ப நேரமாக நிற்கிறாங்க, கொஞ்சம் நேரம் போட்டு பார்க்குறோம், ஒன்றும் தகுந்த பாடு இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப டென்ஷன் ஆகிடும். ஒன்று அந்த பக்கம் போ, இல்லை இந்த பக்கம் போ, ஏன் இப்படி நடுவுலேயே இருந்து போக வழிவிடாமல் இம்சை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு நம்மளை அறியாமலே கேட்க தோணும். ஸோ கிட்டத்தட்ட கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த ராகு கேதுகள் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் செய்யும். ஒன்று நல்லதை செய்யும், இல்லையா கெட்டதையாவது செஞ்சுட்டு போ, ஏன் ஒன்றுமே பண்ணாமல் சும்மாவே கிடக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி கன்னி ராசிக்காரங்களுக்கு அவங்களுடைய பொறுமையை சோதிச்சோம். ஸோ அப்படி தான் இந்த ராகு கேது இப்போ அவங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதுனால கடந்த ஒரு 1.5 வருட காலங்களாக அவங்களுடைய நிலைமை எல்லாம் நடக்குதுங்க, ஆனால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லைங்கன்னு சலிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. சிலருக்கெல்லாம் ஆசைப்பட்டது கூட கிடைச்சிருக்கும், ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க, இப்படி ஒன்று விஷயத்த செஞ்சிடலாம், இல்லை இப்படி ஒரு விஷயம் நமக்கு கிடைக்காதா அப்படின்னாலாம் ஏங்கிட்டெல்லாம் இருப்பாங்க. அந்த மாதிரியான நிலைகள்லாம் ஏற்பட்டு இருக்கும். ஆனாலும் மனசில் திருப்தியே இருக்காது. என்ன வாழ்க்கை இது, எல்லாம் இருக்குது ஆனாலும் என்னால் ஒன்றும் பண்ண முடியல, இது இப்படியே தான் இருக்குது, இதுக்கு மேலே என்ன, ஒன்றும் புரியாது, குழப்பிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறாங்க, வீடு கட்டவும் ஆரம்பிச்சிட்டாங்க, இடம் வாங்கியாச்சு, வீடு கட்டவும் ஆரம்பித்தாச்சு, ஆனால் திருப்தியாக இருக்கா, நம்ம நினச்சது தான் நடந்துக்கிட்டு இருக்குது, ஆனால் நம்ம திருப்தியாக இருக்கோமா, நிம்மதியாக இருக்குமா, கிடையாது. இது என்னமோ வாக்கில் போய்கிட்டு இருக்கு, அவ்வளோதான். படிக்கணும்னு ஆசைப்பட்றோம், ஒரு நல்ல வேலை செய்யணும்னு ஆசைப்பட்றோம், எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, ஆனாலும் மனசில் ஏதோ ஒன்று குறையுது, எதையும் ஏற்றுக்க மாட்டேங்குது, திருப்தியே இல்லைங்க. என்ன பண்ணாலும் மனசு எதுலேயுமே ஒட்ட மாட்டேங்குது, மனசு சும்மா கையமையன்னு கத்திக்கிட்டே தான் இருக்குது, தூங்குறது கூட நிம்மதியாக தூங்க விட மாட்டேங்குது அப்படின்னு புலம்பக்கூடிய நிலையை தான் கன்னிராசிக்காரங்க இது வரைக்கும் பார்த்துக்கிட்டு வருவாங்க. நல்லது நடக்குது, கெட்டது ரெண்டாவது விஷயம். ஏன்னா மற்ற கிரகங்களுடைய அமைப்பு கொஞ்சம் நல்லபடியாக இருந்தது, அதனால் ஏதோ ஒரு சில விஷயங்களால் நல்லபடியாக பார்த்துட்டு வந்திருப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கை, அதாவது அவங்களுடைய வயது நிலைக்கப்போ அவங்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆகிட்டு தான் இருக்கும். ஆனால் தனிப்பட்ட முறையில் கன்னி ராசிக்காரங்களுடைய மனதை போட்டு பிசைஞ்சு எடுத்திருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ராகு கேதுக்கள் இனி உங்களுடைய ராசிக்கு மறைவு ஸ்தானங்களான 6, 12ஆம் இடங்களுக்கு அடுத்த 18 மாதங்கள் சஞ்சாரம் செய்யும். பொதுவாகவே இந்த மறைவு ஸ்தானத்தில் ராகு கேதுக்கள் வந்துருச்சு அப்படின்னா இது கொஞ்சம் நெகட்டிவாக தான் வேலை செய்யும். அதாவது ஒன்று கொடுத்து கெடுக்கணும், இல்லைன்னா கெடுத்து கொடுக்கணும், இதுதான் வந்து ராகு கேதுக்கள் செய்யறது. ஆனால் கன்னி ராசிக்கு ஆரம்பத்தில் எதுவுமே செய்யாது, கிணத்துல போட்ட கல் மாதிரி சும்மா தான் கிடக்கும் அப்படி. பட் 6ஆம் இடம் 12ஆம் இடம் அப்படிங்கிறது கொஞ்சம் நெகட்டிவாக வேலை செய்யக்கூடிய விஷயங்கள். ஆக இது கன்னி ராசிக்கு பார்த்தீங்கன்னா நல்லதை செய்யுமா கெட்டதை செய்யுமானா எதையுமே சரியாக யூகிக்கவே முடியாது. அதாவது இது வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் நடந்தது, இல்லை கெட்ட விஷயம் நடந்தது, பட் அதுக்கான ரியாக்ஷன் உங்கள்கிட்ட பார்க்க முடியாது. ஆனால் இந்த முறை பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட ரியாக்ஷன் இருக்கும், ஆனால் நடந்தது நல்லதா கெட்டதான்னு உங்களுக்கே புரியாது. இப்படி நடக்கிறதால லாபத்தில் நஷ்டமா இல்லை நஷ்டத்தில் லாபமா அப்படிங்கிறதே புரிஞ்சுக்க முடியாது. ஆனால் நீங்கள் வந்து இனி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. உங்களுக்கு அந்த உணர்ச்சியற்ற நிலை, மறத்து போன நிலை அப்படிங்கிறதெல்லாம் போயிடும். இன்னும் நீங்கள் தெளிவாக யோசிக்க ஆரம்பிக்கலாம், மனசில் ஒரு புது எண்ணங்கள் உத்வேகங்கள் எல்லாமே உருவெடுக்க ஆரம்பிக்கும். கன்னி ராசிக்காரங்க கொஞ்சம் பிரிஸ்காகவே இருப்பாங்க, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை, நினச்சதை செய்யலாம். ஆனால் நடக்கிற விஷயங்களை காரியங்களை புரிஞ்சுக்கிறது கஷ்டம். நான் ஒரு காரியத்தை செய்கிறேன், அதன் மூலமாக ஒரு ரிசல்ட்டு வருது, அந்த ரிசல்ட்டால் எனக்கு பிரயோஜனமாக இல்லையா அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியாது, கஷ்டமாக இருக்கும். ஸோ மறைவு ஸ்தானங்கள் இந்த ராகு கேது வரும்போது பொதுவாக ஒரு பிரச்சனைகள் இருக்குது. ஒன்று, காசு பண்ண விஷயங்களில் கவனமாக இருக்கணும். கையில் இருக்க காசு ஏதாவது ஒரு வகையில் கரைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். 10 ரூபா சம்பாதிச்சோம்னா 20 ரூபா செலவாகத்தான் செய்யும். அதனால் இந்த வரவு செலவு விஷயங்கள், கணக்கு வழக்குகள் சார்ந்த விஷயங்கள், கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் எல்லாத்தையும் கவனமாக இருங்க. குறிப்பாக இந்த முதலீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூடுதல் கவனம் என்பது தேவை. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் தான் 1க்கு 2 பணம் கிடைக்குது,
இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, அவங்க செஞ்சுருக்காங்க, இவங்க செஞ்சுருக்காங்க அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து காசு பணத்தை போட்டுடுவாங்க. கடைசியில் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இருக்காது, சும்மா கிடக்கும், வெட்டியாக கிடையாது. அதில் கையில் காசு சும்மா இருந்தால் கூட ஏதாச்சும் செஞ்சுருந்துருக்கலாம், ஆனால் அங்கே கொண்டு போய் போட்டு சும்மா கிடக்கும். அந்த மாதிரி ஒரு நிலை ஏற்படும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கவனமாக, கடன் சார்ந்த விஷயங்கள் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்காங்க. ஆல்ரெடி வாங்கியிருக்கீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை, அதை தீர்க்கறதுக்கான வழிகள் ஏதாவது ஒரு வகையில் கிடைக்கும். பட் மேற்கொண்டு கடன்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதிலலாம் இதான் அலைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கும், ஒரு முடிவே கிடைக்காது. சிலருக்கெல்லாம் வாங்கலாமா வேணாமாங்கிற குழப்பமே இருக்கும். அந்த மாதிரியான நிலைகள் ஆகும். ஸோ அந்த கடன் சார்ந்த விஷயங்களை முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் தவிர்த்துக்குங்க. கட்டாயமாக வாங்கியே ஆகணும் அப்படின்னாலும் கூட உங்களுடைய கை மீறி அந்த காரியத்தில் இறங்காதீங்க. நாளைக்கு செட்டில் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பேக்கப் இருந்தால் மட்டும் நீங்கள் அதை செயல்படுங்க. இல்லை நாளைக்கு ஏதோ ஒன்று பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னாலும் நீங்கள் செஞ்சீங்கன்னா அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டத்தை ஏற்படும். ஸோ அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்களில் ஈடுபாடுகள் குறைவாக இருக்கும். மற்றவங்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கும், மற்றவங்களுடைய ஆதாயம் அனுகூலம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். ஆனால் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் வெளி இடங்கள், காரியங்கள் இதெல்லாமே கொஞ்சம் மந்தமாக இருக்கும். பெருசாக ஆக்டிவாக இருக்க மாட்டீங்க மற்றவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள், காரியங்கள்லாம். குறிப்பாக இந்த உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் வகையில் எனக்கு பெருசாக ஈடுபாடுகள் இருக்காது. ஆல்ரெடி கன்னி ராசிக்காரங்களோட நிலை அப்படி தான் போய்கிட்டு இருக்குது. சம்பகாலமாக அது கொஞ்சம் கூடுதலாகவே இருக்குன்னு சொல்லலாம். நண்பர்களாகட்டும், உறவினர்களாகட்டும் பெருசாக யாரும் ஒட்ட மாட்டாங்க. பெரும்பாலும் கன்னி ராசிக்காரங்க தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு அமைதியாக இருக்காங்க. தனக்குன்னு ஒரு அளவான குடும்பம், அன்பான மனைவி, மக்கள் அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க. பெருசாக எந்த ஒரு உறவினரோ நண்பரோலாம் உற்றத்தாரோ சப்போர்ட் பண்ணுறது கிடையாது. ஏதோ இருக்காங்க அவ்வளோதான் அப்படிங்கிற ஒரு நிலை தான். ஸோ இந்த ஆதிக்கேது பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த உற்றார் உறவினர், நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் பெருசாக ஒட்டாது, கொஞ்சம் பட்டும் படாமல் தான் இருக்கும். நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி இருந்துக்கிறது நல்லது. ஆன்மீக விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். அதாவது 12ஆம் இடத்துல கேது வந்துருச்சு அப்படின்னா ஜென்ரலாகவே பரதேசம் போகக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறதுக்கும். பட் இன்றைக்கி பரதேசம் போகிறது அப்படிங்கிறதெல்லாம் நடக்காத ஒரு காரியம். அதாவது சும்மா காவியோடைய போட்டு ஊர் ஊராக சுற்றுறதுங்கிறது வேறு, அது பரதேசம் கிடையாது. யோகத்தில் இந்த பரதேசம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். பட் ஒரு காலத்தில் அது நடந்தது. பட் இன்றைக்கி அந்த நிலைக்கு போகிறது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். பட் இருந்தாலும் இந்த 12ஆம் இடத்துல கேது வரும்போது இந்த ஆன்மீக பலம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகரிக்கும். இந்த யோக சாதன அமைப்புகள்லாம் ஈடுபட்டு வருவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள், காரியங்களில் நன்மைகள் அப்படிங்கிறது இருக்கும். அதே போல் நிறைய புண்ணிய காரியங்களில் ஈடுபட்டு வருவாங்க. தான தர்மங்கள், மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அமைப்புகள் இதெல்லாமே நல்லபடியாக இருக்கும். வேலை மாற்றங்கள், தொழில் மாற்றங்கள் போன்ற விஷயங்கள்லாம் இருக்கும். குறிப்பாக நிறைய கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த தொழில் மாற்றம், வேலை மாற்றம் சார்ந்த விஷயங்கள் தவிர்க்க முடியாதாக இருக்கும். ஒன்று அவங்களாகவே விரும்பி சில இடமாற்றங்களை பெற்று வரலாம். இந்த கம்பெனி விட்டு இன்னொரு கம்பெனிக்கு போகலாம் அப்படின்னு அவங்க மாறலாம். இல்லைனா கம்பெனி சார்ந்த விஷயங்களே கொஞ்சம் வலுக்கட்டாயமாக அவங்கள மாற்ற வைக்கும். உங்களுக்கு இஷ்டம் இருக்காத நான் போக வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த மாதிரி சில இடமாற்றங்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாதாக கூட அமையலாம். மற்றபடி கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த ராகுக்கேதுக்களால் பெருசாக எந்த ஒரு அஃபெக்டும் இருக்காது. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்கு இந்த ராகுக்கேது பயிற்சியானது பொருளாதார ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், அது நபர்களாகவும் இருக்கலாம் அல்லது பொருள் சார்ந்த விஷயங்களாகவும் இருக்கலாம், அதையெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி இந்த ராகுக்கேது பயிற்சி உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.